வணக்கம். இப்போ விஜயோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போகுது. சென்சார் போர்டு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து சென்சார் போர்டெலாம் தள்ளி வைக்க கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நம்ம பிஜேபி குரூப்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இதை வந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்க விஜய் மேலே. என்னென்னா, அவங்கள இந்த ஒரு ப்ரெஷரை கொடுத்து நமக்கு வந்து கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதாவது ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதை வந்து நமக்கு சாதகமாக கூட்டணி வச்சு உள்ளே வரும்போது இவருக்கு கண்டிப்பாக ஓட்டு எண்ணிக்கை வந்து கிடைக்கும். அதை சாதகமாக நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க விஜய். ரெண்டாவது, இப்போ அந்த சிபிஐ விசாரணை, அதாவது கரூரில் நடந்த அந்த 41 பேர் இறந்த அந்த வழக்கு விசாரணைக்காக, சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. இன்னும் போக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை அரசியல் சம்மந்தப்பட்டது தானே தவிர இந்த படம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது வந்து வழக்கமாக வர்றது தான். ஆனால் இந்த டைமில் இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. இதை வச்சு இவங்க மிரட்டணும். சென்சார் போர்டு ஒரு பக்கம், அதை வச்சு சென்சார் போர்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது, சிபிஐயும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, எல்லாம் இடியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம மிரட்டி நம்ம பக்கம் இவங்களை வந்து கூட்டணி வச்சுக்கலாம். அப்படி கூட்டணி வச்சு அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா அந்த இடத்துல யார் உள்ளே போய் அதான் அதை என்னவா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, அந்த இடத்துல டம்மியாக வருது யாருன்னா விஜயா இருப்பார். விஜயை டம்மி பண்ணிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும். இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது விஜய் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, தமிழர்களோட வாழ்வியல் வந்து சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அவங்க வந்து அதை அதிகமாக விரும்புவாங்க, அது அவங்க வந்து அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்றதுனால ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது, ரிலீஸ் ஆகிறது, இதெல்லாம் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, கருத்து சொல்லியிருக்கிறாரு. உடனே அதை என்ன சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி வந்து கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து அவரோட கருத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பெரிய அரசியல் அறிவு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் விஜய்க்கு கிடையாது. அரசியல் ஞானம்ன்றது இன்னும் நாளாகணும். இப்போதான் வந்து பேசிக் அவர் உள்ளே காலம் எடுத்து வைக்கிறாரு. இன்னுமே நிறைய அவர் சந்திக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பக்குவமாக வரும்போது தான் அவராலையும் வந்து அரசியல்ன்றதை தெளிவு பண்ண முடியும். அதுக்கு இன்னும் காலங்கள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணிலாம் பிஜேபி எதுக்கு கூட்டணிக்கு இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இவர் மூலமாக இவங்க உள்ள வந்து தமிழ்நாட்டில் எப்படியோ ஏதோ ஒரு இடத்துல கால் ஒன்றிடணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவரை வந்து பயம் காட்டி இப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் உள்ளே போகிறதுக்கு. இவரை வந்து சரி இப்போ இதை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜய் ஒத்துக்கிறாரா என்னங்கிறது தெரியல. விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா அவ்வளோதான், இதோட விஜயோட அரசியல் வாழ்வு அஸ்தமனம் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் அவர் காலம், அதாவது அரசியல்ன்றதே எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்து அவர் வந்து ஜனநாயகனோட என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் நடிக்கிறதுக்கு வருவாராங்கிறது தெரியாது. இதோட அவர் நிறுத்திக்க வேண்டியதுதான். ஜனநாயகன் படம் லேட்டானாலும் பரவாயில்ல, அவர் வந்து இந்த ஒரு ப்ரெஷருக்கு மட்டும் ஒத்துக்கக்கூடாது. அதாவது கூட்டணி ப்ரெஷருக்கு மட்டும் ஒத்துக்காம இருந்தாருன்னா அவர் தப்பிச்சுக்குவாரு. அடுத்த 5 வருஷம், அதாவது இதுலேருந்து கணக்கு எடுத்தோம்னா 5வது வருஷம் அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக அவர் வந்து ஏடிஎம்கே மாதிரி ஒரு டிஎம்கேவுக்கு ஒரு எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த விஷயத்துக்கு விஜய் ஒத்துக்காமல் இருந்தால் நல்லது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். அவரோட கையில் தான் முடிவு இருக்குது.